யோபு 5ஆம் அதிகாரம். இப்போது கூப்பிட்டுப் பாரும், யார் உமக்கு பதிலுரைப்பார்? எந்த தூயவரிடம் துணை தேடுவீர்? உண்மையில் அறிவிலியைத்தான் எரிச்சல் கொல்லும், பேதையைத்தான் பொறாமை சாகடிக்கும். அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன், ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பலி விழுந்தது. அவனுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊர் மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றனர். மீட்பார் எவரும் அவருக்கு இல்லாது போயினர். அவனது அறுவடையை பசித்தவர் உண்பர், முள்ளுக்கு நடுவிலுள்ளதையும் அவர்கள் பறிப்பர். பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர், ஏனெனில் புழுதியினின்று இடுக்கண் எழாது, மண்ணினின்று இன்னல் விளையாது. நெருப்புச் சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கென்றே தோன்றினர் மனிதர். ஆனால் நான் கடவுளையே நாடுவேன், அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன். ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கவற்றையும் செய்பவர் அவரே. மண் முகத்தே மழையை பொழிபவரும் வயல் முகத்தே நீரை தருபவரும் அவரே. அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார். வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார், அவர்களின் கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா. ஞானிகளை அவர்கள் சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றனர், வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன. அவர்கள் பகலில் இருளை காண்கின்றனர், நண்பகலிலும் இரவில் போல் தடுமாறுகின்றனர். அவர் வறியவரை அவர்களின் வாயெனும் வாளினின்று காக்கின்றார், எளியவரை வலியவரின் கையினின்று மீட்கின்றார். எனவே நலிந்தவர்க்கு நம்பிக்கை உண்டு, அநீதி தன் வாயை பொத்திக் கொள்ளும். இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. 6 வகை அல்லல்களினின்றும் அவர் உம்மை மீட்பார். 7வது உமக்கு இன்னல் தராது. பஞ்சத்தில் சாவினின்றும் சண்டையில் வாள்முனையினின்றும் உம்மை விடுவிப்பார். சாவின் சொல்லடியினின்றும் நீர் மறைக்கப்படுவீர். நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர். அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர். மண்ணக விலங்குகளுக்கு மருளீர். வயல்வெளி கற்களோடு உம் உடன்படிக்கை இருக்கும். காட்டு விலங்குகளோடும் நீர் அமைதியில் வாழ்வீர். உம் கூடாரத்தில் அமைதியை காண்பீர். உம் மந்தையை சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும். உமது வித்து பெருகுவதையும் உமது வழிமரபினர் நிலத்து புற்களை போன்றிருப்பதையும் அறிவீர். பழுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செல்வீர். பருவத்தே மேலோங்கும் கதிர்மணி போல் இதுவே யாம் கண்டறிந்த உண்மை. செவி கொடுப்பீர், நீவீரே கண்டுணர்வீர்.